அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது அடுத்த ஒரு தலைப்பாக பார்க்க போகிறது பக்குவம் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். அதாவது பக்குவம் என்று எதனை குறிப்பிடுகிறார்கள்? அதாவது உயிரின் அறிவு மலப்பிணியினின்று விடுபட்டு படிப்படி முறையால் வளர்ந்து மென்மேலும் விளங்கி வரும் நிலையே பக்குவம் ஆகும். மேலே கூறிய மலபெரிபாகம், இருவினையொப்பு, சத்தி நிபாதம் என்னும் மூன்றும் ஒருங்கே நிகழும் நிலையில் உயிர் இப்பக்குவத்தை அடையும். இந்த மூணுமே ஒரு சேர நடக்கிறதா இந்த பக்குவம் அப்படி சொல்கிறோம். அடுத்து அருட்சக்தி பதிவில் படிநிலைகள் யாவை? சத்தி நீபாதம் ஆகிய அருட்சக்தி பதிவு மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம் என்னும் 4 படிநிலைகளாக நிகழும். மிக மெதுவாக நிகழ்தல் ஆகிய தொடக்கநிலை மந்ததரம் ஆகும். பின் மெதுவாக நிகழ்தல் மந்தம் ஆகும். விரைவாக நிகழ்தல் தீவிரம் ஆகும். மிக விரைவாக நிகழ்தல் தீவிரதாரம் ஆகும். அதாவது தீவிரதாரம் ஆகும். தீவிரதாரம் அதி தீவிரதாரம் என்றும் சொல்லப்படும். ஈர விறகில் நெருப்பு பற்றுதல், காய்ந்த விறகில் நெருப்பு பற்றுதல், துணியில் நெருப்பு பற்றுதல், சமையல் வாயுவில் நெருப்பு பற்றுதல் என்பவற்றை போன்றே இந்த 4 நிலைகளும் என்று கொள்ளலாம் நாம். அடுத்து சத்தி நீபாதத்தின் தொடக்க நிலையில், அதாவது மந்ததரம் என்ற முதல் நிலையில் உயிருக்கு நிகழ்வது என்ன? ஆணவ மலங்கள் பரிபாகம் அடையாத போது உயிர் பிறவி துன்பத்தை, அதாவது துன்பத்தை அது துன்பம் என அறியாமல் அதிலேயே உழன்று வரும்படியாக மறைத்தலை செய்து வந்த முதல்வன் ஆணவ மலம் பரிபாகத்தை அடையலுற்ற இம்முதல் நிலையில் முன்னைய மருட்பார்வையை மாற்றி அருட்கண்ணால் நோக்கி அவ்வுயிரை ஞான நெறியாகிய யுக்தியடைதற்குரிய நெறியை செலுத்துவான். இதுதான் அந்த பக்குவத்தோட தலைப்பு. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.